ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆமென். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா, எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி செலுத்துங்களேன். நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எத்தனை பேருக்கு உண்மையா சொல்றீங்க? எத்தனை பேர் உண்மையா சொல்றீங்க? நான் நிற்பதும் நிர்மூலகமாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அவருடைய கிருபையே அல்லாமல் ஒன்றுமே இல்லை. என்னை நடத்துகிறவர், என்னை விசாரிக்கிறவர், என்னை பேர் சொல்லி அழைக்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. எல்லா கரங்களை வைத்து சொல்லுங்க பாப்போம். அப்பா, உண்மையாய் உம்மை தேடணும், உண்மையாய் உம்மை நேசிக்கணும், உண்மையாய் உம்முடைய சமூகத்தில் வரும்படியா ஆண்டவர் எனக்கு அனுக்கிரகம் பாராட்டுங்க டாடி. கரங்களை வைத்தி ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் உணர்ந்து சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜீவ நதிகள், ஜீவ நதிகள், அபிஷேகத்தின் வல்லம் இப்படி பொங்கி எழட்டும். மாம்ச சிந்தனைகள் இயேசுவின் நாமத்தினால கட்டப்படட்டும். பரலோக தேவனை பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட ஆவியிலே ஆராதிக்கத்தக்கதா இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பலனை கொடுங்கப்பா, ஒவ்வொருவருக்கும் பலனை கொடுங்கப்பா. சத்தமா நன்றி சொல்ல வார்த்தை நல்ல எபினேசராக யெகோவா ராஃபா, யெகோவா ஷம்மா, யெகோவா ஈரா என்னை நடத்தி வந்தீர். முகத்தின் பிரகாசம் என் மேல் பட்டதை உணர்ந்தவர்களால் நான் கண்டே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் கரங்கள் நான் கண்டே. ஆண்கள் சைடுல சத்தமா சொல்லலாமே. தேவை பெருகும் போது என் தேவையை காட்டிலும் என் கூட இருக்கிறவர் மேலானவர் அல்லவா? எனக்குரியவைகளை காட்டிலும் என் கூட இருக்கிறவர் மேலானவர் அல்லவா? நான் கண்டே. கத்திலும் என்னை வீழாமல் அன்பின் நல்ல கர்த்தரே, நல்ல கர்த்தரே, எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பே நல்ல கர்த்தரே, எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பே நல்ல கர்த்தர். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? என்னைய எல்லா நெருக்கத்தில் இருந்தோம். தாவீது சொல்றாரு, எப்பக்க நெருக்கப்பட்டாலும் நான் மடிந்து போக மாட்டேன். என்னை சத்துருவில் சூழ்ந்த போதிலும், என்னை மேற்கொண்ட போதிலும், என்னை நெருக்கின போதிலும், என்னை கீழே தள்ளின போதிலும் அவருடைய கிருபை எனக்கு சூழ்ந்து கொண்டு, அவருடைய கிருபை எனக்கு பாதுகாப்பா இருந்தது. இந்த வருடத்தின் துவக்கத்தில் இருந்து கர்த்தர் அவர் சொன்ன வார்த்தையின்படியா உங்களை கால்கள் சறுக்காதபடிக்கு இம்மட்டுமாய் நிலைநிற்க பண்ணுகிறாரே. ஓ, நெருக்கங்களும் வேதனைகளும் துயரங்கள் எல்லாம் இருக்கத்தாங்க செய்யும். ஆனாலும் அதை காட்டிலும் அதன் மத்தியிலே என்னோடு கூட இருக்கிறதான அவருடைய கிருபை பெரியதே. என்னை நேசிக்கிறதான அவருடைய அன்பு பெரியதே. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இக்கட்டுகளும் நெருக்கங்களும்
எல்லாம் நமக்கு இருந்தாலும் அவரை துதிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு பலன் கொடுத்திருக்கிறார். இல்ல பக்கத்துல உள்ள கரங்களை பிடிச்சு சொல்லுங்க பாப்போம். நான் என்னுடைய பலத்துல நிற்கல, நான் மனுஷனுடைய பலத்துல நிற்கல, தேவ பலத்துல நிற்கிறேன் நானு. ஓ ராஜாதி ராஜா பரலோகத்திலிருந்து அவருடைய ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தின் படியா நிற்கிறதுனால இதுவரைக்கும் நான் நிற்கிறேன். நீங்க மனுஷங்களை நம்பி இருப்பீங்க, நான் மனுஷங்களை சார்ந்திருப்போமானால், மனிதனுடைய வார்த்தையை நாம் எதிர்பார்த்திருப்போமானால் இந்த இடத்திற்கு நீங்கள் என்னாலும் வந்திருக்க முடியாது. ஆனா எல்லாம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சுட்டு என்னை நடத்துகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவர் என்கிறதான ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் என்னாலும் வந்திருக்கிற பாத்தீங்களா? இதுதாங்க உண்மையான ஆராதனை. கரங்களை வைத்து சொல்லுங்க பாப்போம். எல்லா நேரு கத்தியிலும் என்னை வீணாம் ஓ அன்பின் நல்ல கர்த்தரே, எல்லா நேரு கத்தியிலும் என்னை வீழாம காக்கும் அன்பி நல்ல கர்த்தரே. ஆயிரம் 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 நன்மைகள் அழுதிடம் என்னை நீங்க மாத்திரம் பயும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் 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 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசரா எபினேசரா. கரங்களை உயர்த்தி நடத்தி வந்தீர். ஹல்லேலூயா. சொல்ல வார்த்தை இல்லையே, நல்ல எபினேசரா நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. யோவான் அதனுடைய 12ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துடைய பாடு உபத்திரம் அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப சொல்றாரு, பஸ்கா பண்டிகைக்கு முன்பதாக தன் உலகத்தை விட்டு பிதாவிடத்துல பரலோகத்திற்கு போகிறதான வேலை வந்தது என்பதை அறிந்து, வசனம் தெளிவா சொல்லுதுங்க, அவர் இந்த உலகத்தை விட்டு போறோங்கிற நேரம் அவருக்கு தெரிஞ்சிச்சு. எப்ப தெரியுமா? சீசர்களோடு கூட பந்தி இருக்கிறாரு. யூதாசுக்குள்ள அவரை காட்டி கொடுக்கும்படியாய் பிசாசு புகுந்து பிசாசு அவனை தூண்டி விடுவதை தேவன் இயேசு அந்த இடத்துல அறிகிறாரு. அறிந்தது என்ன காரியம் செய்தாரு? மீண்டும் அதை உணர்கிறாரு. நான் உலகத்தை விட்டு நான் பரலோகத்தில் எனக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் என்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. அதை நிறைவேற்றி முடிச்சுட்டு இந்த உலகத்தை விட்டு நான் அவரோடு கூட நான் போகணும், என்னை அனுப்பிரோடு கூட நான் போகணும்னு சொல்லிட்டு போஜனத்தை விட்டு எழுந்து தன்னுடைய வஸ்திரங்களை கலற்றி ஒரு சீலையை தன்னுடைய அறையிலே கட்டி என்ன செய்தார் தெரியுமா? ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்தவராய் சீசர்களுடைய பாதங்களை கழுவினார் என்று வேதம் சொல்கிறது. அந்த பாதங்களை கழுவி அந்த சீலைகளினாலே துடைத்தாராம். அவ எப்ப இந்த உலகத்தை விட்டு போறன்னு அந்த கடைசி நிமிடத்துல வந்தோன்னு அறிஞ்சதுமே திரும்பமா வார்த்தை சொல்லுது. முன்னாடி முதல் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, இவ்வுலகத்தில் உள்ள தன்னுடையவர்களை வைத்த அன்பை அவர் முடிவு பரியந்தமும் காத்து கொண்டவராய் மீண்டுமாய் அன்பு வைத்தார். முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். அவருக்கு தெரியுங்க, சீசர்கள் அவர் கூட இருக்கிற வரைக்கும் நல்லா சாப்பிட்டாங்க, நல்லா திருப்தியா இருந்தாங்க. ஆனா அவர் போனது பின்பதாக அவங்களுக்கு உபத்திரவம் உண்டு, அவர்களுக்கு நெருக்கம் உண்டு, அவருடைய ஊழியத்தின் பாதையில் அநேக காரியங்களை சந்திப்பார் என்று அறிந்தவராய் தன்னுடைய முற்றிலும் தாழ்த்தவனாய் முற்றிலுமாய் முழுமையாய் அவர்கள் மேல் அன்பு செலுத்தினவர்கள் அவர்களுடைய பாதங்களை கழுவினார் வேதம் சொல்கிறது. போதகரும் ஆண்டவருமாய் இருக்கிற நானே இப்படி செய்கிற பொழுது நீங்களும் மற்றவர்களுக்கு இப்படியே செய்ய வேண்டும் என்று அந்த அன்பை வெளிப்படுத்துகிற விதமாய் அவர் மாதிரியை காண்பித்தார் என்று வேதம் சொல்கிறது. எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க, என் பிதா என் கூட இருக்கிற பொழுது, என் தகப்பனை நான் ஆராதிக்கிற பொழுது மாத்திரமல்ல, நான் தனிமையில் இருக்கிற பொழுது, நான் என் குடும்பத்தோடு கூட என் தொழில என் வியாபாரத்தில் நான் எந்த சூழ்நிலை எங்க போனாலும் அவருடைய அன்பு எப்போதும் என் கூடவே இருக்கும். அவருடைய அன்பு எப்போதும் என்னை தாங்கும். அவருடைய அன்பின் கண்கள் எப்போதும் என் மேல் கண்ணோக்கமாய் இருக்கும். ஏனென்றால் என்னை விட்டு விடுவதற்கு என்னை அவர் மனிதனாய் பார்க்கவில்லை, என்னை புறஜாதியாய் பார்க்கவில்லை. அவர் தெரிந்து கொண்டதான நம்முடைய சொந்த ஜனமாய், சொந்த மகளாய், சொந்த மகனாய் அவரை ஆராதிக்கும்படியாய் பரலோகத்திற்கு பாத்திரவான்களாய் பிதாவோடு கூட இருக்கும்
மீட்கும்படியா தேவன் நம்மளை தெரிந்து கொண்டாரே. தேவன் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக நாம் அவர்கள் ஜனங்களும் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோமே. வேதம் சொல்லுகிறது, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை விடுகிறான் என்று. அந்த சொன்ன வார்த்தையின்படியாக ஓ நல்ல மேய்ப்பனானவர் நமக்காக நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை மீட்கும்படியா அவர் அன்று ஜீவ பலியாய் தன்னை ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, முடிவு பரியந்தம் நான் தன்னை தாழ்த்திவினரா, ஒரு வார்த்தையும் சொல்லாதவராய் அமைதியாய் இருந்து அநேக பாடுகளை ஏற்றுக்கொண்டுவது ஏன் தெரியுமா? அவர் என் மேல் வைத்த அன்பு, அவர் என்னுடைய என் மேல் வைத்த கிருபை, என் மேல் வைத்த இரக்கம்.